வணக்கம். ஜெயாப செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீனாவுடனான மோதலில் வீரமரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனியின் உடல் சொந்த ஊரான ராமநாதபுரம் கொண்டு வரப்பட்டது. இன்று காலையில் இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் ஒரே நாளில் 2174 பேருக்கு கொரோனா பாதிப்புகள் உறுதி. இதுவரை 576 பேர் பலி. இன்று நள்ளிரவு முதல் கண்காணிப்பை தீவிரப்படுத்துங்கள். 4 மாவட்ட ஆட்சியாளருக்கு தமிழக தலைமை செயலாளர் உத்தரவு. முழு ஊரடங்கின் போது அனுமதி சீட்டு இன்றி வாகனங்களில் செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,67,000 உயர்வு. பலி எண்ணிக்கை 12,000 கடந்தது. எல்லை பிரச்சனையில் சீனா திட்டமிட்டே தாக்கியது. சீன வெளியுறவுத்துறையினரிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு. இந்தியா சீனா எல்லை பிரச்சனை குறித்து நாளை பிரதமர் ஆலோசனை. அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த ஏற்பாடு. இந்திய சீன எல்லையில் நிலவும் பதற்றத்தின் எதிரொலி. சீன அதிபர் ஜின்பிங் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்வதை தவிர்த்த மோடி. மணிப்பூரில் ஆதரவை வாபஸ் பெற்ற கூட்டணி கட்சிகள் மெஜாரிட்டியை இழந்ததால் ஆட்சியை தொடர்வதில் பாஜக சிக்கல். டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு கொரோனா தொற்று உறுதி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. கொரோனா தொற்றால் உயிரிழந்த சென்னை மாம்பலம் காவல் நிலைய ஆய்வாளரின் உடல் கண்ணம்மாப்பேட்டை மைதானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சியில் ஏலச்சீட்டு நடத்தி 20 கோடி ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்ட மக்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார். அகரம் அகழாய்வில் 17ஆம் நூற்றாண்டு தங்க நாணயம் கண்டுபிடிப்பு. பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வீரராயன் பணம் என தொல்லியல் துறையினர் தகவல். வரும் 21ஆம் தேதி அன்று நிகழவுள்ள சூரிய கிரகணம். பிரத்யேக தகவல்களுடன் சிறப்பு தொகுப்பு. ஹரியானாவில் வேளாண் அதிகாரியை காலணியால் தாக்கிய பாஜக பிரமுகர் சோனாலி போகர் கைது. பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சீனாவில் மீண்டும் பரவும் புதிய வைரஸ் தொற்று. 1200 விமான சேவைகள் ரத்து. பள்ளிகள் மூடல். உலக அளவில் 83 லட்சத்தை கடந்த கொரோனா பாதிப்பு. குணமடைந்தோர் எண்ணிக்கை 44 லட்சமாக உயர்வு. லடாக் மோதல் விவகாரத்தில் இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகள் காண முடியும். ரஷ்யா நம்பிக்கை. கடந்த 2 மாதங்களில் 60 லட்சம் பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பு தகவல். கொரோனா தொற்றுக்கு இடையே இந்த ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியை நடத்துவது சாத்தியமற்றது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம்.
சீனாவுடனான மோதலில் வீரமரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனி உடல் சொந்த ஊரான ராமநாதபுரம் கொண்டுவரப்பட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்திய சீன எல்லையின் கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. இதில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்ததாக நமது ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 20 ராணுவ வீரர்களில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பழனியும் ஒருவர். பழனியின் உடல் ராணுவ விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தது. பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் கடுகலூர் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர் பழனியின் உடலை கண்டு உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கதறி அழுதனர். முன்னதாக மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட ராணுவ வீரர் பழனியின் உடலுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் வினய், மதுரை மாநகராட்சி ஆணையர் விசாகன், மதுரை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் தேவாசீர்வாதம், தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன், டிஐஜி ஆனி விஜயா, மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். வீரமரணமுற்ற தமிழக வீரர் பழனியின் உடலுக்கு சொந்த ஊரிலேயே இன்று காலை இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் புதிய உச்சமாக தினசரி கொரோனா பாதிப்புகள் 2000 கடந்தன. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,193 உயர்ந்தது. சென்னையில் கொரோனா பாதிப்பு 35,500 தாண்டியது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 48 நபர்கள் கொரோனா தாக்குதலில் பலியாகினர். இதனையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 576 உயர்ந்தது. இதுவரை இல்லாத அளவு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு 2174 உயர்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50,193 உயர்ந்தது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1276 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35,556 உயர்ந்தது. நேற்று ஒரே நாளில் 842 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 27,624 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை தந்த தகவல்படி நேற்று 33 மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 162 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 90 பேருக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 68 பேருக்கும், கடலூரில் 63 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 61 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு அமலாக உள்ள சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலர் திரு சண்முகம் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பரவல் அதிகமாக உள்ள சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் முழு ஊரடங்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலர் திரு சண்முகம் உத்தரவிட்டுள்ளார். ஊரடங்கின் போது மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், நகர காவல் எல்லைகளில் வாகன தணிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். முழு ஊரடங்கின் போது பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை முற்றிலும் தவிர்க்க சிசிடிவி மற்றும் போலீஸ் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். முழு ஊரடங்கின் போது அனுமதி சீட்டு வாகனங்களில் செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று முன் எப்போதும் இல்லாத வகையில் உச்சக்கட்டத்தில் பரவி வருகிறது. தேசிய அளவில் அதிகம் கொரோனா தொற்று உள்ள மாநிலங்கள் வரிசையில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்நிலையில்
சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு தமிழக அரசு முழு ஊரடங்கை அமல்படுத்தி உள்ளது. இதனைத் தொடர்ந்து முழு ஊரடங்கு காலத்திற்கு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து தனியார் வாகனங்கள் இயங்க அனுமதி இல்லை. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க பொதுமக்கள் வாகனங்களை பயன்படுத்தாமல் வசிக்கும் இடத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்குள் மட்டும் நடந்து சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும். உணவு டெலிவரி செய்பவர்கள் பணிபுரியும் நிறுவனத்திடமிருந்து உரிய அடையாள அட்டைகளை பெற்று வாகனங்களை இயக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் நிறுவனத்திடமிருந்து உரிய அடையாள அட்டை, அனுமதி சீட்டு மற்றும் உரிய ஆவணங்களை பெற்று இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,67,000 உயர்ந்த நிலையில் பலி எண்ணிக்கை 12,000 தாண்டியது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு பொதுவெளியில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாலும் பரிசோதனைகளை அதிகரித்திருப்பதாலும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் மொத்தம் 3,67,264 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,262 உயர்ந்துள்ளது. இதுவரை 1,94,438 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 1,60,519 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லடாக்கின் கல்வான் பகுதியில் சீனா திட்டமிட்டே தாக்குதல் நடத்தியதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். லடாக்கின் கல்வான் பகுதியில் நடந்த மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். சீனாவின் தரப்பில் 43 பேர் இறந்ததாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து இரு நாட்டைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை மந்திரிகள் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொலைபேசியில் பேசிய வாங் யி எல்லையில் ஏற்பட்ட மோதலுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோபமூட்டும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இராணுவத்தை இந்தியா கட்டுப்படுத்த வேண்டும், இதுபோன்ற மோதல் மீண்டும் நடைபெறாததை இந்தியா உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர் தற்போதைய சூழலை இந்தியா தவறாக கணிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கல்வானில் நடந்தது சீனாவால் முன்னரே திட்டமிடப்பட்டது என குற்றம் சாட்டினார். இதற்கான பின்விளைவுகளுக்கு அந்நாடே பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய இந்த நிகழ்வுகள் இரு நாட்டு உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்தார். இந்நேரத்தில் சீனா தனது நடவடிக்கையை ஆய்வு செய்வதுடன் சரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து பேசுவதற்காக வரும் 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா சீனா இடையே நீண்ட காலமாக தீர்க்கப்படாத எல்லை பிரச்சினை இப்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. எல்லையில் கடந்த திங்கள் இரவு இருதரப்பு படைகளுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இந்திய தரப்பில் இதுவரை 20 வீரர்கள் வீரமரணம் அடைந்திருப்பதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் சிலர் பலத்த காயமடைந்திருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது. இதேபோல் சீனா தரப்பில் 43 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க வரும் 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஜூன் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் காணொலி வாயிலாக நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவுடனான எல்லை பிரச்சினை காரணமாக அந்நாட்டு அதிபர் ஜின்பிங்கிற்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதை பிரதமர் மோடி தவிர்த்துள்ளார். இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை விவகாரத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் பலியாகினர். மேலும் சிலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டு அதிபர் ஜின்பிங்கிற்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதை பிரதமர் மோடி தவிர்த்துள்ளார். அணுசக்தி விநியோக குழுவில் இந்தியா இடம்பெறுவதை சீனா 2016ஆம் ஆண்டு எதிர்த்தது. அப்போது கூட பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங்கிற்கு வழக்கம் போல தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆனால் கடந்த திங்கட்கிழமை பிரதமர் மோடி சீன அதிபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
எல்லையில் சீனாவுடனான மோதலில் வீரமரணமடைந்த தமிழக வீரர் பழனியின் உடல் அவரது சொந்த ஊரான கடலூர் கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது குறித்து எமது செய்தியாளர் ரகு தரும் கூடுதல் தகவல்களை இப்போது காணலாம். ரகு, உயிரிழந்த பழனி அவர்களுடைய உடல் எப்போ வந்துச்சு? அவருடைய இறுதிச் சடங்கு எப்போது நடத்தப்படுது? இந்திய சீன எல்லையான லடாக் அருகே நேற்று காலை இந்திய சீன ராணுவ வீரர்களுக்கிடையே நடந்த மோதலில் ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூரைச் சேர்ந்த பழனி வீரமரணம் அடைந்தார். ஏற்கனவே திருவாடானை என்பது தியாகத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் போன பகுதி. விடுதலை போராட்ட காலத்தில் இந்த திருவாடானை பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்துள்ளனர். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களின் வழித்தோன்றலாக வந்த இந்த பழனி இந்திய இராணுவத்தில் சேர்ந்து நேற்று லடாக்கில் நேற்று காலை நடந்த இந்திய சீன இராணுவ வீரர்களுக்கான இடையே நடந்த மோதலில் உயிர் தியாகம் செய்து வீரமரணம் எய்தியுள்ளார். அவருடைய உடல் நேற்று லடாக்கிலிருந்து டெல்லி கொண்டு வந்து டெல்லியிலிருந்து ஹைதராபாத் மூலம் மதுரை வரை இராணுவ விமானத்தில் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து நேற்று இரவு 10:30 மணி அளவில் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. மதுரையிலிருந்து இராணுவ வாகனத்தில் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள கடுக்கலூருக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அவரது இறுதிச் சடங்கு மற்றும் இறுதி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இன்று காலை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி போன்றவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவரது மனைவிக்கு தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட ரூ. 20 லட்சத்திற்கான காசோலை மற்றும் அவரது மனைவிக்கு அரசு பணி அளிப்பதற்கான வாக்குறுதி ஆகியவற்றை அளித்தனர். இந்த நிலையில் பழனியின் இறுதிச் சடங்கு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்கில் முப்படை வீரர்களின் அணிவகுப்போடு 21 குண்டுகள் முழங்க முழு இராணுவ மரியாதையுடன் இந்த இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்கில் கடுக்கலூர் மட்டுமின்றி திருவாடானை சுற்று வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு கூடியுள்ளனர். இவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் மெச்சி அவருடைய தியாகம் இந்த மண்ணுக்கே பெருமை சேர்த்ததாக கூறி இந்த பகுதி மக்கள் இங்கு குவிந்துள்ளனர். அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். முப்படை வீரர்கள் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. முப்படை வீரர்கள் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பாஜக சார்பில் அதனுடைய மாநில தலைவர் முருகன் மற்றும் அக்கட்சியினரும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் வாத்து ஆனந்த், கழக அமைப்பு செயலாளர் திரு வாத்து நடராஜன் உள்ளிட்ட அக்கட்சியினரும் மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினர். இதுபோல மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். அனைவரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது அவரை பொறுத்தவரை அவருடைய தம்பியை அவர் இராணுவத்தில் சேர்ந்தது மட்டுமின்றி அவருடைய தம்பியை இராணுவத்திற்கு அனுப்பியிருந்தார். தன்னுடைய மகனையும் இராணுவத்திற்கு அனுப்புவதாக திட்டமிட்டிருந்தார் என அவரது மனைவி கூறினார். இந்த நிலையில் தற்போது அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இதில் முப்படை வீரர்கள் அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தி வருகின்றனர். மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். இவரை போன்ற திருவாடானை மண் ஒரு தியாகமும் வீரமும் நிறைந்த மண் என்பதால் அந்த வழியில் வந்த முருகனும் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்துள்ளார். அரசு தேர்வாணையமான டிஎன்பிசி தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படும்
தேர்வுகளில் எழுத வேண்டும். அந்த தேர்வு எழுதி சேர்ந்த தற்பொழுது அவருடன் பணியாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள் மட்டுமல்லாமல், ஹைதராபாத் பகுதியிலிருந்து வந்த இந்த இராணுவ வீரர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு காட்சிகளை காண முடிகிறது. முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. தற்பொழுது அவர்களுக்கான அந்த முப்படை அணி வீரர்களின் அந்த அணிவகுப்பு மரியாதையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பழனியை பொறுத்தமட்டிலும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து முதல் முறையாக இந்த கிராமத்தை சேர்ந்த கிராமத்திலிருந்து சென்று 22 ஆண்டுகளாக நாட்டுக்காக சேவையாற்றிய ஒரு நபராக கருதக்கூடிய நிலையில், இந்த பகுதியை மட்டுமல்ல, இந்த கிராமத்தை தாண்டி மற்ற கிராமங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுமக்களும் அவர்கள் கண்ணீர் மல்க தங்களது வீர வணக்கத்தை செலுத்தி வருகின்றனர். அதாவது இது ஒரே குடும்பத்தில் இருவர், அதாவது பழனி மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரரும் இராணுவத்தில் தற்போது பணியாற்றி வருகிறார். பழனியை பொறுத்தமட்டிலும் அந்த இராணுவ தளவாடங்களை இயக்குவதில் மிகச்சிறந்த வல்லவராக இயங்கி வந்துள்ளார். அதாவது இராணுவ தளவாடங்கள் புதிய அளவிற்காக வாங்கப்பட்டாலும் கூட அதை எப்படி இயக்க வேண்டும் என்பது குறித்தான மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். இராணுவத்தில் மிக சிறந்து விளங்க வேண்டும் என்று பணியாற்ற வேண்டும், நாட்டிற்காக சேவையாற்ற வேண்டும் என 12ஆம் வகுப்பு படித்த காலங்கள் முதலாகவே தொடர்ந்து அவர் மிகுந்த ஈடுபாடோடு இருந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் கிராமங்களுக்கு வரும்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களை சந்தித்து நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும், நாட்டிற்காக பணியாற்ற வேண்டும் என ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அறிவுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான கல்வி உதவிகளையும் செய்து வந்துள்ளார். தற்பொழுது இந்த பழனியின் இழப்பு என்பது இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களையும் தாண்டி இளைஞர்களை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து சொல்லனா துயருக்கு அவர்கள் ஆளாகியுள்ளனர். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விடுமுறைக்கு வரும்பொழுது அவர்கள் சந்தித்து இராணுவத்தில் உள்ள விஷயங்களை அனைத்தும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வார் என்பது குறித்தாக இந்த பகுதி இளைஞர்கள் நம்மிடையே தெரிவித்தனர். தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள பெண்களுமே அதிக அளவிற்காக ஒவ்வொரு பெண்களையும் சந்தித்து உங்களது பிள்ளைகளை இராணுவத்தில் சேர்க்க வேண்டும், நாட்டிற்காக பணியாற்ற வேண்டும் என எடுத்துரைத்துள்ளார். அவர்களும் அந்த நினைவுகள் பகிர்ந்து கொண்டனர். தற்பொழுது திருச்சியிலிருந்து வந்திருந்துள்ள அந்த இராணுவத்தினர் தற்பொழுது அவர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முப்படையைச் சேர்ந்த, அதாவது இராணுவம் மற்றும் விமானப்படை, கடற்படையைச் சேர்ந்த முப்படையைச் சேர்ந்த வீரர்களும் தற்போது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது சூர்யா. இதே போன்று இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலும் குறைந்தபட்சம் 150 குடும்பங்களே உள்ள இந்த பகுதிகளில் இவர் ஆற்றிய சேவை என்பது மிகப்பெரிய அளவிற்காக பொதுமக்கள் மனதில் நிலைநிறுத்தியுள்ளது. ஒவ்வொரு விடயத்திலும் எப்பொழுதுமே தேச நலனையே நினைத்து கொண்டே தான் இருப்பார். இரவு தூக்கத்திலும் கூட அவர் தேச நலனை எண்ணக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டுள்ளதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். தனது 10 வயது மகனான பிரசன்னாவிடம் தினசரி பேசும் பொழுதும் இராணுவத்தில் நீ இணைய வேண்டும், நம் நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்ற தினசரி அவர் ஒரு தந்தையாக மட்டுமல்லாமல் இராணுவ வீரராகவும் தினசரி அவர் பேசக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்பது இராணுவ வீரர் பழனியின் உடலானது வைக்கப்பட்டு அதற்காக இராணுவ வீரர்கள் தற்போது வரைக்கும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. குறிப்பாக இந்த உடலானது அடக்கம் செய்வதற்கு 7 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த 7 நிமிடங்களுக்குள்ளாக அனைத்து இறுதிச் சடங்குகள் முடிக்கப்படும். முன்னதாகவே அதிகாலையிலே இவர்களது குடும்ப வழக்கப்படியான அந்த இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்ட பின்பாக தற்பொழுது ஒரு இராணுவ வீரருக்கான அந்த மரியாதையானது, அஞ்சலியானது செலுத்தப்பட்டு வருகிறது சூர்யா. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் சரி, அரசியல் கட்சியினரும், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினருமே தற்போது வரைக்கும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் வாத்து ஆனந்த், அமைப்பு செயலாளர் வாத்து நடராஜன் ஆகியோர் அதிகாலையிலே அவர்கள் அஞ்சலி செலுத்திய காட்சிகளை காண. தற்பொழுது அவர்களுக்கான அந்த அணிவகுப்பானது தொடங்கியுள்ளது சூர்யா. அதை நேரலை காணலாம்.
سكيت كو سلامي دقاب سلامي جد முன்னாடி தள்ளிட்டு வராங்க. உங்களுக்கு ஓப்பன் அடினா Thank you, sir.
ஐயா உடைக்கிற குடத்தை வாங்கிட்டோம். ஒரு ஆள் போக நீ போனே. வேணும் வேணும் ஐயா உடைக்கிற குடத்தை தம்பி கொண்டு சொல்லுப்பாங்க. அண்ணா இந்த ஒரு நிமிஷம் வருதா கூட எங்க குணா இருக்கிறப்பல குணா குணா சரணா நிக்கிறப்பல சரணா அரிசி தான் கொடுங்கப்பா சரணா கருப்பையா சரணா எங்க நிக்கிறான பாரு இல்ல மாப்ள கடைசில மூடி அது உடைச்சாச்சு இங்க சரி அப்படியே நிப்பாட்டுறானே எங்க சரணா அப்படியே வாங்க சரணா மேல போடுங்க மேல போடலாம் மேல போடுவோம் சுத்தில வேண்டாம் மேல போடுங்க யாரு திருப்பவே இதெல்லாம் பண்ணிட்டு அதுல மேல போடுங்க மாலை வேணும் இடது பக்கமா போங்க அப்படி போங்க மலை விடுங்க அந்த மலை கொஞ்சம் மலை வைக்கலாம் சரி அண்ணே வட்டு வா 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 அப்படியே முன்னாடி வா சும்மா அதில் மேலே வைங்க அப்படியே தண்ணி விடாந்தியா என்ன சொன்ன குடத்தை கையில வச்சு வெங்கிட்ட அரிசியா வருது சுத்தி உடைக்கிறேன் என்னது இருக்கு இல்ல இல்ல இறக்கிட்டு மேல மேல எங்கட சம்பட்டி சுத்தல் வேண்டாம் வச்சிருக்கா கடற்படை இருக்குப்பா அப்ப அதெல்லாம் பண்ணுவோம் உடச்சிட்டா முட்டை விடணும் இருக்கு இல்ல 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 இருக்கு செத்த இருக்கு அவசரப்படாது செத்த இருக்கு செத்த இருக்கு எங்கடா பெருமா முடியறக்கு சொல்றா இருக்கு வர என்ன பேசிக்கிட்டு இருக்க முடியறக்கு சொல்றா முட்டை அடிக்கணும் முடியறக்கு சொல்ல போல இப்ப புதுசா பேசிக்கிட்டு இருக்க இல்ல இறங்கி தாங்க முடியறக்கனே இருக்கு முடியறக்கு சொல்ல இல்ல இருக்கு வர சொல்றேன் டேய் முடியறக்கு சொல்றா களை உடைக்கனே அரிசி செஞ்சிட்டு கீழே இறக்கிடுவாங்க போங்கடா அவனை எடுக்க சொல்லுங்கடா திருப்பி பேசிட்டீங்க மொட்டையை போட சொல்றா முடியற சொல்றேன் அவர் லேட் ஆயிட்டு முடியற சொல்றேன் எந்த ஊர்ல புதுசா பேசிட்டீங்க
பையன் பையன் பொம்பளை வேணாம் தம்பி பொம்பளை வேணாம் பொம்பளை வேணாம் ஆம்பளை மட்டும் கொடுங்க சரி அப்படியே வந்துருங்க பையன் பையன் மெதுவா மெதுவா எல்லாரும் வெளியே வாங்க நீங்க வாங்க வேற யார் நிக்கிறா வாங்க தலைமாடு போங்க இப்படி போங்க சுத்தி போங்க இது மேல இப்படியா நீ பொம்பளை போடாதீங்க நீங்க எங்க ஆளுங்க யார் வர்றா ஏய் மம்பட்டி எடுத்து வாப்பா ஆம்பளைங்க மேல வைக்க முடியாது மாலை வச்சிருக்கோம் செத்த வெயிட் பண்ணுங்க மூணு அப்புறம் வச்சுக்கோ செத்த வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நம்பர் இழுத்துங்களா கொஞ்ச நேரம் வாப்பா இழுங்க வா இல்ல மம்பட்டி இல்ல
கொரோனா தொற்றால் உயிரிழந்த சென்னை மாம்பலம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு பாலமுரளியின் உடல் கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சென்னை மாம்பலம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த திரு பாலமுரளி கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் நேற்று அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த பாலமுரளியின் உடல் நேற்று இரவு கண்ணம்மாப்பேட்டை மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. காவலர்கள் சார்பில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. உயிரிழந்த பாலமுரளி வேலூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்தவர். இவர் சென்னை KK நகர், கொரட்டூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் 150க்கும் அதிகமான நபர்களிடம் சுமார் 20 கோடிக்கும் மேலாக சீட்டு பணம் வசூல் செய்து ஏமாற்றியவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுத்தரக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திருச்சி கோட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள ஜான் தோப்பு பகுதியில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவர் உறையூர், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 150க்கும் மேற்பட்டவர்களிடம் பணம் வசூலித்து ஏலச்சீட்டு நடத்தியுள்ளார். அவரிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை உள்ள ஏலச்சீட்டில் அப்பகுதி மக்கள் சேர்ந்து பணத்தை செலுத்தி வந்துள்ளனர். குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்பு அந்த தொகையை ஏலத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார். ஆனால் உரிய காலம் முடிந்த பின்பும் அவர்களுக்கு உரிய பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் அவரது குடும்பத்தினரிடம் சென்று பணம் குறித்து கேட்கவே அவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டி பணத்தை தர முடியாது என கூறியுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் மாநகர காவல் அலுவலகத்தில் புகார் தெரிவித்த நிலையில் நேற்று திருச்சி மன்னார்புரத்தில் செயல்பட்டு வரும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர். எல்லாம் ஏலச்சீட்டு நடத்துறதா சொல்லி சிறுக நாங்கள் 50,000 1 லட்சம் சிறு நாங்களாம் ரோட்டு வியாபாரிகள் எல்லாருமே ரோட்டில் வாழைப்பழ வண்டி பூக்கடை இப்படிலாம் போட்டு சம்பாதிக்கும். 10 ரூபாய் சிறுக சேர்த்த காசு அவங்க நான் இந்த மாதிரி வாங்கி தரேன் சிறு சேமிப்பு மாதிரி வாங்கி எங்களை மொத்தமாக மோசடி பண்ணிட்டாங்க. எங்கள் பணத்தை திருப்பி தர சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 3 லட்ச ரூபா சீட்டு 2 சீட்டு 6 லட்ச ரூபாய்க்கு போட்டேன். எங்கள் பிள்ளைங்களுக்கான நான் எனக்கு சொந்த வீடு கிடையாது, நம்ம படிப்பு செலவுக்கு வேணும், நம்ம போட்ட காசை இப்போ வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. ஒரு சீட்டு கூட தரல. பணத்தை எப்போ 2017 நான் சீட்டு போட்டேன். 2019 7வது மாதம் என் சீட்டு முடிஞ்சது. 3 மாதம் தாரேன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி எனக்கு தர மாட்டேங்கிறாரு. பாமர் மக்களை தரக்கடையில் சம்பாதிக்கும் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களை ஏமாற்றி சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றிருக்கிறாரு. அவர் நீண்ட காலமாக இவங்களுடைய தொடர்பில் தான் இருந்து இவங்க காசை வாங்கி வச்சுக்கிட்டு தரேன்னு சொல்லி இப்போ குறுகிய காலத்தில் 1 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்லி இதுவரையிலும் காசு கொடுக்காம மொத்தம் 20 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றிருக்காரு. சுமார் 20 கோடிக்கு மேலே ஏமாற்றிருக்காரு 200 நபர்கிட்ட. இவங்க இப்போ வந்திருக்கிறவங்க ஒரு 70 பேர் வந்திருக்காங்க. வராதவங்க இன்னும் அவர் கைவசம் இருக்காங்க. அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். எனவே அவர் தலைமறைவாக இருக்கார். அவரை காவல்துறை கண்டுபிடித்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவருடைய சொத்தை சீஸ் பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் மதுரவாயல் 151வது வட்டத்திற்குட்பட்ட போரூர் நேதாஜி நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட நல உதவிகளை மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் திரு இ லக்கிமுருகன் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் திரு எம் கோதண்டபாணி ஆலோசனைப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழக இதய தெய்வம் தொழிற்சங்க தெற்கு மண்டல பொறுப்பாளர் திரு டி எஸ் அறிவகம் ஏற்பாட்டில் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுசேரி ஊராட்சியில் உள்ள 2000 குடும்பங்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. திருப்போரூர் ஒன்றிய செயலாளர் முட்டுக்காடு திரு முனுசாமி தலைமையில் கழகத்தினர் முகக்கவசங்களை வழங்கினர். விருதுநகர் மத்திய மாவட்டம் சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய பகுதிக்குட்பட்ட சாமிநாதபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 50க்கும் மேற்பட்டோருக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறி, கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை மாவட்ட செயலாளர் திரு ஜி சாமிக்காளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் போஸ், முத்துராமலிங்கம், தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து விருதுநகர் மத்திய மாவட்ட கழகம் சிவகாசி நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறிகள் மற்றும் கபசுர குடிநீர் ஆகியவற்றை மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஜி சாமிக்காளை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பிச்சைக்கனை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகம் வத்தலகுண்டு ஒன்றியத்திற்குட்பட்ட காமராஜபுரத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவு சார்பில் 200க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோருக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராமுதேவர் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவு மாவட்ட செயலாளர் திருமதி வெண்மதி உள்ளிட்டோர் அரிசி, காய்கறிகள் மற்றும் முகக்கவசங்களை வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் கீழடியை அடுத்த அகரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழ்வாய்வில் பழமையான தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பழந்தமிழரின் தொன்மையான நாகரிக பெருமைகளை பறைசாற்றும் கீழடியை அடுத்த கொந்தகை, அகரம், மணலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அகரம் பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தங்க நாணயம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 300 மில்லிகிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் நாமம் போன்ற வடிவமும், நடுவில் சூரியனும், அதன் கீழ் பகுதியில் சிங்க உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பக்கத்தில் 12 புள்ளிகளும், அவற்றின் கீழே 2 கைகள், 2 கால்களுடன் கூடிய உருவமும் காணப்படுகின்றன. இந்த தங்க நாணயம் வீரராயன் பணம் என அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். மகாராஷ்டிராவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,16,000 கடந்தது. மகாராஷ்டிராவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 3,307 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,16,752 அதிகரித்தது. மேலும் இன்று ஒரே நாளில் 114 பேர் உயிரிழந்த நிலையில் பலியானோரின் எண்ணிக்கை 5,651 அதிகரித்தது. டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கடந்த திங்களன்று காய்ச்சல் காரணமாக டெல்லியில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு காய்ச்சல் அதிகமானதை அடுத்து மூச்சு திணறலும் ஏற்பட்டதால் மீண்டும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சத்யேந்திர ஜெயினுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருக்கு கொரோனாவிற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஹரியானாவில் வேளாண் அதிகாரியை காலணியால் தாக்கிய பாஜக பிரமுகர் சோனாலி போகர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சோனாலி போகர் பிரபல டிக்டாக் பிரபலமாவார். இவர் சமீபத்தில் விவசாயிகளின் புகார் விண்ணப்பங்களுடன் வேளாண் உற்பத்தி சந்தை குழுவின் உறுப்பினர் சுல்தான் சிங்கை சந்திக்க சென்றார். அப்போது அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சோனாலி திடீரென தனது காலணியால் அரசு அதிகாரியான சுல்தானை சரமாரியாக தாக்கினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் இசார் என்ற இடத்தில் சோனாலி அரசு அதிகாரி அறைந்ததற்காக கைது செய்யப்பட்டார். ஆனால் உடனடியாக இசாரில் உள்ள நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றார். அவர் மீது அரசு அதிகாரியை கடமை செய்ய விடாமல் தடுத்தல், கலவரம் ஏற்படுத்துதல், மிரட்டியது உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின.
ராஜீவ்காந்தி கொலையாளி ரவிச்சந்திரனுக்கு மீண்டும் பரோல் மறுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்று பரவுவதால் ரவிச்சந்திரனுக்கு பரோல் வழங்க கோரி அவரது தாயார் ராஜேஸ்வரி சார்பில் சிறை கண்காணிப்பாளரிடம் விண்ணப்பம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பரோலை நிராகரித்து சிறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ரவிச்சந்திரனுக்கு 15ஆம் முறையாக பரோல் நிராகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் புறநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட இடையப்பட்டி பகுதியில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அறிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத் தலைவர் திரு கோவிந்தசாமி மற்றும் குண்டடம் ஒன்றிய செயலாளர் திரு எஸ் குப்புசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்த ஆலோசனைகள் வழங்கினர். குண்டடம் ஒன்றிய ஊராட்சி பகுதிகளில் பழக்க கொடிக்கம்பங்கள் நடுவது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.